ரியாதில் தமிழர்கள் ஒன்று கூடிய மாபெரும் குடும்ப சங்கம திருவிழா. ரியாதின் பழமையான தமிழ் அமைப்புகளில் ஒன்றான தமிழ் கலாச்சார கழகம் சார்பில் மாபெரும் குடும்ப சங்கம திருவிழா கடந்த அக்டோபர் 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமையன்று ரியாதில் மிகச்சிறப்பாக நடைபெற்றது. இந்த விழாவில் 100க்கும் மேற்பட்ட தமிழ் குடும்பங்களைச் சேர்ந்த பெரியவர்கள், இளைஞர்கள் மற்றும் குழந்தைகள் என 300க்கும் அதிகமானோர் கலந்து கொண்டு நாள் முழுவதும் உற்சாகமும் பாரம்பரியமும் கலந்த ஒரு இனிய திருவிழாவாக கொண்டாடினர். நிகழ்வின் துவக்கத்தில் மூத்த நிர்வாக உறுப்பினர் திரு சாகுல் கழகத்தின் தோற்றம், சாதனைகள் மற்றும் தற்போதைய பணிகள் குறித்து உரையாற்றி அனைவரையும் வரவேற்றார். தொடர்ந்து மூத்த உறுப்பினர் திரு சகாயம் வரும் 2026ஆம் ஆண்டு தமிழ் கலாச்சார கழகத்தின் 30ஆம் ஆண்டு விழா மாபெரும் தமிழர் திருவிழாவாக பல தமிழ் சார்ந்த முன்னெடுப்புகளுடன் கொண்டாடப்பட உள்ளதாகவும், அதற்கான முன்னோட்டமாகவே இந்த குடும்ப சங்கம விழா ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அறிவித்தார். மேலும் இந்நிகழ்வை சிறப்பாக ஏற்பாடு செய்த கழகத் தலைவர் திரு சஜாவுதீன் அவர்களுக்கும் நிர்வாக குழு உறுப்பினர்களுக்கும் நன்றியும் தெரிவித்தார். விழாவின் ஒரு பகுதியாக யூரோ கல்ஃப் சேஃப்டி கன்சல்டன்ட் நிறுவனத்தின் திரு பரத் அவர்களின் வழிநடத்தலில் முதலுதவி, CPR மற்றும் உணவு அடைப்பு நிலைகளில் அவசர உதவி குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இது பங்கேற்பாளர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் அமைந்தது. விசிபிள் ஸ்டார்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் குழுமம் ஏற்பாடு செய்திருந்த ஸ்னூக்கர், மேசைப்பந்து, உள்ளரங்கு, கால்பந்து போன்ற விளையாட்டு நிகழ்வுகள் அனைத்து வயதினரையும் ஈர்த்தன. உள்ளரங்கு நிகழ்ச்சியில் தமிழ் வார்த்தை சவால், பழமொழி போட்டி ஆகியவை நடைபெற்றன. வெளி விளையாட்டுகளில் கயிறு இழுத்தல், சாக்கு போட்டி, எலுமிச்சை கரண்டி பந்தயம் போன்ற போட்டிகள் குழந்தைகள், பெண்கள் மற்றும் ஆண்கள் என அனைவரையும் உற்சாகத்தில் ஆழ்த்தின. நிகழ்வின் நிறைவில் அனைத்து குழந்தைகளுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டு இனிய சமூக விருந்து உபசரிக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்கள் நீண்ட நாட்களுக்கு பிறகு மனநிறைவான நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டதற்காக நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களுக்கு நன்றிகளை தெரிவித்தனர். மேலும் இது போன்ற தகவல்களுக்கு சவுதி நியூஸ் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி. Saya